ஒரு ஏழை மனிதர் மீது அநியாயம் செய்யப்படும் போது அவர் காவல் நிலையத்தின் கதவை தட்டுகிறார். ஆனால் அதே போலீஸ் அதிகாரி அநியாயம் செய்ய ஆரம்பிச்சால் அந்த ஏழை எங்க போக முடியும்? இந்த படத்துல அப்படிதான் நடக்குது. கதையின் தொடக்கத்துல 3 குடிகாரர்கள் மது போதையில வீடு திரும்பி கொண்டிருக்கிறாங்க. மற்றும் வழியில தங்கள் பகுதியில அநியாயத்திற்காக பிரபலமான இன்ஸ்பெக்டர் கலிங்கா பத்தி பேசுகிறாங்க. அவனை பார்த்த உடனே மக்கள் வழியை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் 3 மயக்கத்தில் இருந்தனர். அவர்களில் ஒருவர் பெருமையில கொள்கிறார். கலிங்கா எதிரில் வந்தால் நான் அவனை கிழித்து விடுவேன். கிராமத்தை அடைந்தவுடன் அவர்களில் ஒருவர் தனது மனைவியை அடிக்கத் தொடங்குகிறார். முழு கிராமமும் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தது. ஆனால் கிரிஜாவால் இதை சகிக்க முடியவில்லை. அவள் முன்னேறி அவன் மனைவியை காப்பாற்றி புரிய வைக்க முயல்கிறாள். ஆனால் அந்த மதுவாதி கிரிஜாவையும் திட்டத் தொடங்குகிறான். அழுது கொண்டிருந்த கிரிஜா வீட்டுக்கு திரும்புகிறார். அவளது மகள் புஷ்பா பேச முடியாதவள் சைகைகள் அம்மாவிடம் அந்த மனிதன் உன்னை ஏன் திட்டினான் என்று கேட்கிறது. ஆனால் கிரிஜா எதுவும் சொல்லாமல் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்லாது என்று கோருகிறான். சிறிது நேரம் கழித்து அவரது கணவன் குவாலி வயல்களில் இருந்து வேலை முடித்து வீட்டிற்கு திரும்புகிறான். ஆனால் புஷ்பா அம்மாவின் பேச்சை கேட்காமல் சைகைகளில் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான். குவாலி கொஞ்சம் கோபமா இருக்கிறான். ஆனா கிரிஜா அவனை புரிய வைக்கிறான். மது குடிப்பவர்களுடன் சண்டையிடுவதற்கு எந்த அர்த்தமும் இல்ல. விடு.